இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து அரசர் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அதிகாரத்தின் வழி அல்ல, அன்பின் வழி ஆட்சி. ஏழையாக பிறந்து எளியவராக வாழ்ந்து இயேசு அவரை அரசராக பார்ப்பது சரியா? அரசாட்சியில் போர்க்களமும் சதிகளும் அதிகாரத்தை கைப்பற்ற பல அரசர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்படி பல வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் அதிகாரத்தின் வழியிலல்ல, அன்பின் வழியில் ஆட்சி செய்த ஒரு மகத்துவ மனிதன் நமது அன்பு ஆண்டவர் இயேசு. அவர் சொல்லித் தருகிற உண்மையின் அர்த்தங்களை வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒரு அரசை மற்றொரு அரசு வென்று விடுகிறது. ஒரு அரசாட்சியை மற்றொரு அரசாட்சி மிஞ்சி விடுகிறது. ஒரு ஆட்சியை மற்றொரு ஆட்சி தோல்வியடை செய்கிறது. ஒருவரின் சிந்தனையை அடுத்தவரின் சிந்தனை வென்று விடுகிறது. ஒரு எழுத்தாளனை மற்றொரு எழுத்தாளன் வென்று விடுகிறான். ஒரு புரட்சியை அடுத்த புரட்சி அடிப்பணைய வைக்கிறது. இந்த உலகில் எந்த மனிதனும் அரசியல்வாதியும் எழுத்தாளனும் சிந்தனைவாதியும் புரட்சியாளனும் விஞ்ஞானியும் நிலைத்து நின்றதில்லை. ஒன்றை மற்றொன்று வென்று விடுகிறது. மக்கள் எங்களை புகழ வேண்டும், போற்ற வேண்டும், வாழ்த்த வேண்டும், சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் இன்று இல்லை. அவர்கள் உருவாக்கிய அரசும் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே இயேசு கிறிஸ்து உருவாகிய அரசு இன்றும் என்றும் அழியாத அரசாக திருச்சபையிலும் சமூகத்திலும் இறைய அரசின் கனவுகள் நனவாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து அரசரின் பெருவிழாவின் நினைவு கூறுகிறனா, இயேசு கிறிஸ்துவை நமது பண்பாடுகளில் கலாச்சாரங்களில் அடிப்படையில் ஒரு சிறந்த தலைவன், மெய்ப்பன், வழிகாட்டி, இறைப்பணியாளர், வழிநடத்துபவர் என்று கூறலாம். அவர் உருவாக்கிய விரும்பிய அரசு அமைதியின் அரசு, நீதியின் அரசு, உண்மையின் அரசு, நேர்மையின் அரசு, புனித நிறைந்த அரசு, போற்றப்படும் அரசு, எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அழியாத அரசாகும். ஒரு நாட்டையும் மக்களையும் சிறப்பாக வழிநடத்திய மன்னனுக்கு வயதாகிவிட்டது. இது அருமையான ஒரு வரலாற்று புத்தகத்தில் நான் வாசித்த ஒரு எழுச்சி மிகையான ஒரு கதை என்று சொல்லலாம். ஆமாங்க, ஒரு அரசனுக்கு வயதாகி விடுகிறது. தனது ஒரே மகனை இளவரசனாக்க வேண்டும் என ஆசைப்பட்டான். ஆனால் ஒரே மகனாகிய அவன் துன்பம் என்றால் என்ன, நோய் என்றால் என்ன, சாவு என்றால் என்ன என்று தெரியாமல் அரண்மனைக்குள்ளே, நமது ஊர் வழக்கத்தில் சொல்லுவாங்க பார்த்தியா, நிழலில் வளர்ந்த செடி போல் வளர்ந்து விட்டான். இவனை எப்படி நல்வழிப்படுத்துவது என யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் அரண்மனைக்கு துறவி ஒருவர் வந்தார். அவரிடம் தன் மகனை பற்றி சொல்லியதும், நான் உனது மகனை பக்குவப்படுத்துகிறேன் என்றார் துறவி. துறவி மன்னனின் மகனிடம் சென்று ஒரு நாள் முழுவதும் நாட்டுக்குள் சென்று மக்கள் எப்படி வாழ்கிறார்களே, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு வா என்றார். அதிகாலையில் ஆலயத்தில் மணி யோசை கேட்டபோது தான் என்று மற்றவர்களுக்கு தெரியாதவாறு ஒரு போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு பயணத்தை தொடங்கினான். அரண்மனைக்கு வெளியே சற்று தொலைவில் ஒரு குருட்டு பிச்சைக்காரனை சந்தித்தான். பட்டுப்போன மரம் வாழ்வதற்கு மனமில்லாமல் வேறு பிடித்து நிற்பது போல் அந்த பிச்சைக்காரன் என்று உணர்ந்தான். அரசர்கள் அரண்மனையில் வசிக்கிறார்கள், மனிதர்கள் வீடுகளில் வசிக்கிறார்கள். இவர்களால் கைவிடப்பட்ட நான் இங்கு நிற்கிறேன். எனக்கு பார்வை இல்லை. வாழ்வில் இருண்டு போனவர்களின் நானும் ஒருவன். எனது வயிறும் மனமும் போட்டி போட்டதில் வயிறு வெற்றி பெற்றுவிட்டது. இனி யார் இன்னார் என்று பாராமல் கை நீட்டி யாசிக்கின்றான். இன்றைய பொழுதை ஓட்ட நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நீங்கள் தான் என் ராஜா என்றார். அவனிடம் ஒரு பொன் நாணயத்தை கொடுத்து விட்டு பயணத்தை தொடர்ந்தான். சற்று தொலைவில் குடிசை விட்டு திண்ணையில் நோயில் துன்பப்பட்டு கொண்டிருந்த நோயாளியை சந்தித்தான். கருகி போன செடியில் மிச்சமிருக்கும் பச்சை இலை போல
அவன் உடலில் உயிர் மட்டும் ஊசலாடி கொண்டிருந்தது. மன்னர்கள் பஞ்சனையில் படுத்து கிடக்கிறார்கள், நான் மட்டும் மண்ணால் கட்டிய திண்ணையில் கிடந்து துன்புகிறேனே. நோயாளியை குணமாக்க கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை என்றான். அவனிடம் ஒரு பொன் நாணயத்தை கொடுத்து விட்டு நகர்ந்தான். அந்த ஊரின் கடைசி ஒரு ஓட்டை குடிசையை பார்த்தான். அங்கு ஒரு விபச்சார பெண்ணை சந்தித்தான். என்னிடம் வருபவர்கள் என் காதலை கேட்கிறார்களே தவிர என் கதையை கேட்பதில்லை. மண்ணுக்கு மழையாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன். அரண்மனை வாழ்வு கிடைக்காவிட்டாலும் ஓர் இல்லத்தரசியாக வாழ ஆசைப்பட்டேன், முடியவில்லை. என் அழகை ரசிக்கிறார்களே தவிர யாரும் எனக்கு அடைக்கலம் கொடுப்பதில்லை. பாவம் எனது கட்டிலுக்கு அடியில் படுத்து உறங்குகிறது என்றார். ஒரு பொன் நாணயத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டான். வரும் வழியில் இறந்து போன மனிதனின் உடலை சவ ஊர்வலமாக எடுத்து செல்வதை பார்த்தான். ஒருவரிடம், ஏன் அழுகிறீர்கள், எப்படி அவன் இறந்தான் என்றான். இறப்பை அனுபவித்ததால் தெரியும் என்றான் அவன். இவற்றையெல்லாம் நினைத்து கொண்டு அரண்மனை அடைந்து துறவியிடம், உலகத்தை பார்த்தேன். அங்கு குருட்டு, பிச்சைக்காரன், நோயாளி, விபச்சாரி, இறப்பு எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிழலில் வளர்ந்த செடியாக இதுவரை வாழ்ந்து விட்டேன், இப்போது பொருந்தி கொண்டேன் என்றான். அவன் இளவரசனாக உயர்த்தப்பட்டு தந்தைவிட சிறப்பான மன்னனாக தலைவனாக ஆட்சி செய்தான். தலைவன் என்பவன் தன்னை சூழ்ந்து வாழும் மக்களின் இன்பத் துன்பங்களை சரியாக புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளையும் இயக்கங்களையும் தனதாக்கி கொண்டு போராடக்கூடிய ஒரு மனநிலையோடு அவன் இருக்க வேண்டும். இந்த நிகழ்வு இதைத்தான் நமக்கு சிந்திக்க அழைக்கிறது. யார் உண்மையான தலைவர்கள்? இருளில் ஒளி ஏற்றுபவர், பிறருக்கு வழிகாட்டுபவர், பிறருக்கு தன்னையே கொடுப்பவர், பிறரின் சுமைகளை பகிர்ந்து கொள்பவர், சாரமுள்ள உப்பாக இருப்பவர், தேவைப்பட்டால் உயிரையும் கொடுப்பவர். இப்படிப்பட்ட நிகழ்வுக்காக தன்னையே நிறைவாக அர்ப்பணித்துக் கொள்வதன் சிறந்த தலைவன் என்று திருச்சபையாலும் சமூகத்தாலும் போற்றப்படுகிறார். தலைவன் என்பவன் அனைவருக்கும் பொதுவானவனாக இருக்க வேண்டும். காற்று அனைவருக்கும் பொதுவானது. பக்கத்து வீட்டுக்காரன் என்பதை என்னை தீண்டினான், திட்டினான், அவனின் பக்கம் வீச மாட்டேன் என்று அடம்பிடிப்பதில்லை. மழையும் அனைவருக்கும் பொதுவானது. மாமழை போன்றதும் என்று தன்னை புகழ்ந்து பாடுவோருக்கு அதிகமாகவே மாமழை தூற்றுதும் என்று இகழ்ந்துரைப்பதை மீதும் பொழியாமலும் போவதில்லை. கதிரவன் அனைவருக்கும் பொது. நல்லோர் தீயோர் என்று வேறுபடுத்தி காய்வது கனிவது இல்லை. நிலம் அனைவருக்கும் பொதுவானது. நல்லோர் தீயோர் என்று பாராமல் தன்னை மிதிப்பவனையும் முத்தம் கொடுத்த நல்லது செய்கிறது. கடல் வேறுபாடில்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. கதிரவன், காற்று, கடல், மழை, நிலம் வேறுபாடு பார்ப்பதில்லை. கடவுள் அனைவருக்கும் சொந்தம். அவரின் படைப்பும் அனைவருக்கும் சொந்தம் என்பதன் இயேசு கிறிஸ்துவும் அனைவருக்கும் தலைவர். பொறுமை, பொதுநலம், பொது உடைமை, பொறுப்புணர்வு கொண்ட தலைவராக அவர் வாழ்ந்து நம்மை வாழ வைத்து சென்றிருக்கிறார். வழிகாட்டுபவராக இருந்தார். ஆதியாகமம் 12:1 வாசிக்கிறோம். விசுவாசம் தந்தை என போற்றப்படும் ஆபிரகாம் இறைவன் திட்டத்தை நிறைவேற்ற இஸ்ரேல் மக்களை கானான் நாட்டுக்கு வழிநடத்தி சென்றார். தனது வீடு, மனைவி, மக்கள் அனைவரையும் விட்டுவிட்டு கடவுள் கட்டளை ஏற்று வழி நடத்தியவர். விடுதலை பயணம் 16, 13, 15 வாசினோம்னா, இஸ்ரேல் மக்கள் பசியால் வாடிய போது யாவே கடவுள் பரிந்து பேசி மன்னா உணவை பெற்று தந்தார் மோயிசன். அதே தொடக்க நூல் 17:1-7 இஸ்ரேல் மக்கள் தாகமாக இருக்கிறார்கள், குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று மோசிடம் வாதாடிய போது ஒரு பாறையிலிருந்து தண்ணீரை பெற்று தந்தார். கிறிஸ்துவே நமக்கு விடுதலை கொடுத்து உரிய வாழ்வு கொடுத்தார். அது நிலைத்திருங்கள், மீண்டும் அடிமையாகாதீர்கள் என்று பவுலடியார் அடிக்கடி அவர் வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். ஆக தலைவன் என்பவன் இப்பேற்பட்ட நற்பண்புகளை கொண்டு இருக்க வேண்டும். அதை தான் நமது ஆண்டவரும் கொண்டிருந்தார். அவரிடத்தில் சிறந்த பண்பு என்ன இருந்ததென்றால், சிதறிப்போன மந்தையை ஒன்று சேர்த்தார், காயமுற்றவனுக்கு கட்டுப்போட்டார், கனிவும் தாழ்ச்சியும் உடையவராக திகழ்ந்தார், இருப்பதை பகிர்ந்து கொடுத்தார், பாவிகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டார், அநீதியை எதிர்த்தார், சமாதானத்தை விரும்பினார், நோயாளியை குணமாக்கினார், இருளில் ஒளியை கொடுத்தார், பகைவரை அன்பு செய்தார், அந்நியனை ஆதரித்தார், சிறைப்பட்டோரை சந்தித்து விடுதலை கொடுத்தார், அன்பில் நிலைத்திருந்தார், உயிரையே கொடுத்து மீட்டெடுத்தார்.
இந்த பண்புகள் நம்மில் நிலைத்திருக்கிறதா? நல்ல தலைவனாக, தலைவியாக, மெய்ப்பனாக, ஆயனாக, வழிகாட்டியாக, இறைப்பணியாளனாக செயல்பட்ட இயேசுவின் நிலை இன்று நம்மில் தொடர்கிறதா? பிறருக்காக கொடுப்பவன், சுமப்பவன், ஒளியை ஏற்றுபவன், இழப்பவன், அனைவராலும் போற்றப்படுகிறான். தலைவன் தியாக மனமுடையவன், மேய்ப்பவன், அனைவரையும் ஒன்று சேர்ப்பவன், ஆயன் உயிரை கொடுப்பவன், வழிகாட்டி, புதிய பாதையை முன்னின்று வழிநடத்துபவன், இறைப்பணியாளன் அன்பும் உள்ளங்களை அறுவடை செய்தவன். இதையெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு தனது வாழ்க்கையிலே செய்து காட்டியிருக்கிறார். எனவே இவர் அன்பின் வழியில் ஆட்சி அமைத்தார். நாமும் அன்பின் வழியில் ஆட்சி அமைப்போம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, கிறிஸ்து அரசர் பெருவிழாவிலே எங்கள் வாழ்வில் அன்பு தலை தோங்கி இருந்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு கடமைக்கென்று வாழாமல் எல்லோரையும் அன்புணர்வோடு உற்று நோக்கி வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.